டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி அதிகாரி அனுஷியா அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். மேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராமேஸ்வரத்தில் ஒரு +2 பொண்ணை ஒரு இளைஞர் காதலிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குத்தி கொலை பண்ணுறாங்க. நீங்கள் இத்தனை வருஷம் போலீஸ் அனுபவத்தில் நிறைய சம்பவங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம எப்படி மேம் பார்க்கலாம்? நீங்கள் இது என்ன மேம் நினைக்கிறீங்க பற்றி? அதாவது ஃபஸ்ட்டு அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைக்கு நான் இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த சமுதாயத்தில் தொன்று தொட்டு நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது என்னோட போலீஸ் அனுபவத்தில் ஒரு குழந்தை கருவிலே கொல்றது, ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் கருவிலே கொண்டுடுவாங்க. அதுக்கு காரணம் யார்? அப்பா அம்மா தான். ஒரு பெண் குழந்தைய தன்னோட பெற்றோர்களே கொல்றாங்க. அதுக்கு பிறகு உறவுகள், எதுக்கு பொம்பளை பிள்ளை, அது கல்யாணம் மண்டபத்தில் நிறைய டவுரி கொடுக்கணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்னு உறவுகள் வேற சொல்லி கொடுப்பாங்க. அதனால் உறவுகளால் அந்த பெண் குழந்தைக்கு ஆபத்து. அதே மாதிரி அது வளர்ந்து வரும்போது இப்போ சைல்டு அப்யூஸ் இல்லை அபாண்டன் சைல்டு, ஒரு குழந்தைய ஒரு இல்லீகலாக பிறந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயாச்சும் போட்டுறது, குப்பை தொட்டியில் போட்டுறது, இல்லை எங்கேயாச்சும் குழந்தைய கொண்டு போய் விட்டுறது, அபாண்டன் சைல்டு, குறிப்பாக பெண் குழந்தைன்னா. அதே மாதிரி சைல்டு அப்யூஸ், ஏன்னா குழந்தை தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாது, அதை எங்கே வேணாலும் தொடுறான். ஒரு ஆட்டோவில் அனுப்புகிறோம், ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அது சொந்த அண்ணன் இல்லை உறவுக்காரன் இல்லை அப்பா அவங்களே அப்யூஸ் பண்ணுறான். அந்த குழந்தை தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாது. அதே மாதிரி வளர்ந்து வரும்போது ஈவிடிசி, இதோ இப்போ பாருங்கள், அந்த பொண்ணை ஒருத்தன் அதாவது ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை அதை காதலிக்க சொல்கிறான், விரும்ப சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லும்பொழுது அதை குத்தி கொள்கிறான். அப்போ அந்த வாலிப பருவத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஈவிடிசி, அது சமுதாயத்தால் யாருன்னே தெரியாத அவன். அதே மாதிரி கல்யாணத்துக்கு நிற்கும்போது டிமாண்டிங் டவுரி, நீ டவுரி கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அப்போ வைக்கிறான் கல்யாணம் பண்ணுறவன். அது ஒரு ஹராஸ்மெண்ட் அந்த பெண்களுக்கு. டவுரி கொடுக்கலங்கிறதுக்காக, போதலைங்கிறதுக்காக ஹராஸ்மெண்ட் பண்ணுறான், அது டவுரி ஹராஸ்மெண்ட். கல்யாணம் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் அந்த பொண்ணை அபார்ட்மெண்ட் டு கமிட் சூசைட், நீ எடுத்துகிட்டு வந்தால் தான் இங்கே இருக்கலாம், அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கும் போக முடியாது, அங்கேயே சூசைட் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா டவுரி டெத்து, அடிச்சிடுறான், அந்த பொண்ணு இறந்து போயிடுது, இல்லை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திடுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான், இப்போ டவுரி டெத் ஆகிடுது. அதுக்கு பிறகு எந்த வயசுலையும் ரேப், செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறான், பெண்ணால் பாதுகாத்துக்க முடியாது, ரேப், மர்டர் ஃபார் கெயின் வரும். அதாவது ரேப் அண்ட் மர்டர் வரும், ரேப் பண்ணி கொல்வானுங்க. இந்த கூட்டு பாலியல்லாம் நீங்கள் பாருங்கள். எந்த வயசுலையும் பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பே கிடையாது. எல்லா சட்டங்கள் இருக்குது, ஆனால் ஒரு பெண் வெளியில் போனாலே, ஈவன் நீங்கள் ஒரு பஸ்ஸில் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் ஒரு கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பாலிட்டிக்ஸில் நம்ம பார்க்குறோம், ஏன்னு தெரியாமலே அந்த பெண்ணை போட்டுட்டு இடிச்சிட்டு இருப்பான். தான் சொந்த மனைவி இல்லை தன்னோட சொந்த தாய் இல்லை சகோதரிகள் அப்படின்னு அவன் நினைக்கவே மாட்டான். தன்னுடைய சகோதரியோ தன்னோட மனைவியோ இன்னொருத்தன் இடிக்கக்கூடாது, இன்னொருத்தன் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஆனால் மித்த பெண்களை இடிக்கிறான். பஸ்ஸில் போனால் பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே பாதுகாப்பு கிடையாது, எங்கே ட்ரெயினில் போனாலும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது, எங்கே போனாலும் எவனாச்சும் ஒரு பெண்ணை தொடுறான், அந்த பெண்ணை ஹராஸ் பண்ணுறான், மானபங்கப்படுத்துகிறான். ஏன்னா சட்டமெல்லாம் சரியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த செக்ஷன்ஸ் பார்க்கும்பொழுது எனக்கு எல்லா அழகான செக்ஷன்ஸு நம்முடைய பார்லிமெண்ட்டில் இயற்றி வச்சுருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த பாரதிய நீதி சட்டம், பாரதிய நியாய சங்கீதா 2023 63 146 வரையும் பிரிவுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த பெண்ணுக்கு நடந்தது என்னென்னா, இந்த சட்டப்படி ஒருவேளை அந்த சட்ட அவேர்னஸ் தெரியாமல் தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ செக்ஷன் 74 பிஎன்எஸ் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, ஏன்னா இந்த சட்டங்களை ஏன் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது மக்களுக்கு தெரிஞ்சால் தப்பு குறையும், இந்த அவேர்னஸ் இருக்கணும். இப்போது அந்த பிரிவு 74 என்ன சொல்லுதுன்னா, பெண்ணுக்கு எதிரான வன்முறையும் தாக்குதலும், பெண்ணின்
மானத்திற்கு பங்கம் ஏற்படுத்தும் எண்ணத்தில் தாக்குதல் அல்லது வன்முறையை பயன்படுத்துதல். ஏதேனும் பெண்ணின் மானத்திற்கு பங்கம் ஏற்படுத்தும் உட்கருத்து கொண்டு அப்பெண்ணை தாக்குகிற அல்லது அவருக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்துகிற ஒருவர் ஓராண்டுக்கு குறையாத ஆனால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார் மற்றும் அபராதத்திற்கு உள்ளாக்கப்படுவார். இது வந்து ஹராஸ்மெண்ட், அந்த பொண்ணை மானபங்கப்படுத்துறது. அதே மாதிரி செக்ஷன் வந்து 75 அதில் என்ன சொல்லுதுன்னா, பாலியல் தொந்தரவு. மனிதர் ஒருவர் பின்வரும் செயல்கள் எதையும் செய்வது பாலியல் தொந்தரவு ஏற்படுத்தும் குற்றமாகும். விரும்பத்தகாத வகையில் உடலோடு உரசுவது, உடலோடு உரசாமலா இருக்கானுங்க, ஒட்டுவது மற்றும் வெளிப்படையாக தெரியும் வகையில் பாலியல் கோரிக்கை விடுவது அல்லது பாலியல் உறவுக்கு அனுசரணையாக நடப்பதற்கு வேண்டுகோள் விடுப்பது அல்லது வேண்டுவது. இதுதான் அந்த பையன் செய்திருக்கிறான், அந்த பொண்ணை போய் தொந்தரவுப்படுத்தி. அதே மாதிரி பாலியல் ரீதியான விமர்சனங்களை செய்வது அல்லது பாலியல் ரீதியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இது பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கும் குற்றமாகும். இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனைன்னு சொன்னால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் 2 விதிக்கப்படும். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, இப்போ பாலியல் தொந்தரவு கொடுத்து மர்டரே பண்ணிட்டான் அவன். இப்போ மர்டர் பண்ணும்போது அவன் வந்து உட்கருத்துடன் இப்போ கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான். இப்போ செக்ஷன் வந்துட்டு 101, அதாவது 101ல் என்ன சொல்லுதுன்னா, இவன் 2 கத்தியால், அதுவும் கத்திகள்னு சொல்கிறாங்க. நான் பேப்பரில் படிக்கும்போது இவன் ஒரு கத்தியை வந்து குத்துறான், அது வந்து பின்னால் அந்த கழுத்து பகுதியில் குத்தி முன்னாடி வந்துடுது. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஓடுது. அப்போ ஓடும்பொழுது மறுபடியும் துரத்திட்டு போய் இன்னொரு கத்தியை வச்சு குத்துறான். அப்போ அந்த பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவன் வந்துட்டு பின்னால் துரத்திட்டு போகிறான். அது இப்போ செக்ஷன் வந்துட்டு 101ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அழகாக இருக்குது செக்ஷன்ஸ் வந்துட்டு, அழகாக நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் நம்முடைய எம்பிஸ்லாம் அழகாக வந்து சட்டத்தை போட்டிருக்காங்க. இப்போது 101 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவனுக்கு தெரிஞ்சே அந்த பொண்ணை வந்து கொல்லணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணி கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். இந்த செக்ஷனில் என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். செக்ஷன் 101ல் கொலை குற்றம் இதற்கு பின்னர் விளக்கப்பட்டுள்ள நேர்வுகளில் தவிர கொலையாகாத மரணம் விளைவிக்கும் குற்றம் கொலையாகும். அந்த செய்கை மரணத்தை விளைவிக்கும் உட்கருத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அல்லது தீங்கு செய்யப்படுகிறவருக்கு மரணம் அநேகமாக ஏற்படுத்தக்கூடும் என்று குற்றவாளியின் அறிவுக்கு உட்படுகிற உடற்காயத்தை ஏற்படுத்தும் உட்கருத்துடன் அது செய்யப்படுகிறது என்றால் அல்லது எவருக்கேனும் உட்காயத்தை விளைவிக்கும் உட்கருத்துடன் உண்டாக்கப்பட்ட உடற்காயமானது இயற்கையின் சாதாரண போக்கில் மரணத்தை உண்டாக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறதென்றால் அல்லது அந்த செய்கையை செய்கின்றவர் அது பெரும்பாலும் உறுதியாக நிகழ்வதற்குரிய மரணத்தையோ அல்லது மரணத்தை அநேகமாக விளைவிக்கக்கூடிய உட்காயத்தையோ ஏற்படுத்தவே செய்யும் என்னும் உடனடி அபாயகரமானது என்பதை அறிந்து மரணத்தையோ மேற்சொன்னவாறான அத்தகைய காயத்தையோ ஏற்படுத்துவதற்கு யாதொரு காரணம் இல்லாமல் அத்தகைய செய்கையை செய்வாரானால் அவ்வாறு மரணத்தை விளைவிக்கும் குற்றம் கொலை குற்றமாகும். அது உட்கருத்தோட இந்த காயத்தினால இந்த பொண்ணுக்கு மரணத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் கத்தி எடுத்துட்டு போயிட்டு கட்டாயம் அந்த பொண்ணை கொலை பண்ணணும் அப்படின்னு தான். ஆமா, பிளான்டு மர்டர் தான். அதுக்கு என்ன தண்டனைனா, கொலை குற்றத்திற்கான தண்டனை, கொலை செய்கிற எவர் ஒருவரும் மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவரை அபராதத்திற்கு உள்ளாக்கவும் செய்யலாம். அப்போது இவ்வளோ சிவியராக இருக்குது. இப்போ ஒரு பொண்ணை கொலை பண்ணணும்னு சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை விளைவிக்கக்கூடிய ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு சட்டத்தில் சொல்லியாச்சு. அவனுக்கும் உயிர் போகும், அதுதான் மரண தண்டனை தான் இந்த கொலை குற்றத்துக்கு. அப்படி இருந்தும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொலை பண்ணுறாங்க இந்த பெண்களை வந்துட்டு. அது அவன் சைக்கோவாக இருப்பானா அல்லது வந்துட்டு ஏன் அவனுக்கு அவ்வளோ பெரிய துணிச்சல் வருது, இல்லை சட்டம் தெரியாமல் இருப்பானா, இல்லை ஏன் அவ்வளோ வெறித்தனமாக வந்துட்டு அந்த குழந்தைய, அது படிக்கிற ஒரு பெண்ணை வந்துட்டு இவன் இப்படி கொலை பண்ணியிருக்கான். அது அந்த அளவுக்கு வந்துட்டு இவன் அந்த பெண்ணு மேலே ஒருவேளை அன்பு வச்சுருந்தா நிச்சயமாக அந்த பெண்ணை வந்து வாழ விடுவான். ஏன்னா அவன் கொலை பண்ணுங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்க, ஒரு லவ், ஒரு அன்பு இருந்துச்சுன்னா அவன் அந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான் எவனும். இவன் சைக்கோ வெறி பிடிச்சி அந்த பொண்ணு
தன்னோட இச்சைக்கு இணங்கலை அப்படின்னு சொன்னா நான் கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வெறியோட சுத்தி திரியிறான். ஏன்னா நான் ஹிந்துல காலையில படிக்கும்போது இது வந்துட்டு அதுல எத்தனை வருஷமா நடக்குதுன்னா 2 வருஷம் அவன் ஃபாலோ பண்றான். ஏன்னா நான் பேப்பர்ல தான் த போலீஸ் செட் the girl, a student of a government aided school in Rameswaram, had been subjected to stalking for more than 2 years by a 21-year-old man, Muniraj, a fisherman and resident of Sarangkottai. அது என்னன்னா மேம் நீங்க சொன்னீங்க எங்க போனாலும் பெண்களுக்கு வந்து அந்த உரசல்களோ இல்ல பாலியல் துன்புறுத்தலோ நடைபெறுது அப்படின்னு. இது தெரிஞ்சு இந்த சம்பவத்துல கூட பார்த்தோம்னா 2 வருஷம் அப்படிங்கறத நீங்க குறிப்பிடுறீங்க. அந்த பெண்ணோட பெற்றோரும் போய் அவரை கண்டிச்சதா சொல்லப்படுது. ஒரு பெண்ணோ இல்ல பெற்றோரோ இந்த மாதிரி ஒரு பாலியல் தொந்தரவுகள் வரும்போது அவங்க என்ன பண்ணணும் மேம்? இல்ல இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவன் வந்து ப்ரப்போஸ் பண்றான், இல்ல என்ன விரும்பணும்னு சொல்றான். அந்த பொண்ணு வந்து ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு. என்னன்னா 10th வந்து அவங்க முடிச்சுட்டு அடுத்து வந்து +2 படிக்கிறாங்க. 2வது அவங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்துட்டு போறாங்க. அவங்க ஒன்றும் தெரியாதவங்கலாம் கிடையாது, நல்லா படிக்கிற ஒரு பெண்ணு அந்த ஸ்டூடெண்ட்டு. இவன் வந்துட்டு அங்க ஒரு மீனவன், அவ்வளவுதான். இவன் என்ன படிச்சான்னு தெரியவே இல்லை. இவன் வந்து தன்னுடைய தகுதியை உணர்ந்து, அந்த பொண்ணு ஒரு படிக்கிற பொண்ணு, அதுவும் வந்துட்டு ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னு வேற நம்ம சொல்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது வந்துட்டு இவனுக்கே வந்துட்டு நம்மளோட தகுதிக்கு மீறி அந்த பெண்ணை வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியல. ஆனா இந்த பெண்ணை என்ன பண்ணிருக்கலாம்னு சொன்னா அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கு. ஒருவேளை குழந்தைக்கு வந்து தெரியாம அப்பா அம்மாட்ட இது மாதிரி ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னு சொல்லும்போது இந்த 2 வருஷமா அவங்க அப்பா அம்மா வந்துட்டு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இல்ல ஊர்ல ஒரு பஞ்சாயத்து பண்ணி பெரிய மனுஷங்களை வச்சு அவனை ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம். அல்ல குழந்தைக்கு தொந்தரவு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு போய் வார்ன் பண்ணியிருக்காரு, நம்ம பேப்பர்ல பாக்குறோம். ஆனா வார்ன் பண்ணிட்டு அதோட விட்டுறக்கூடாது. அந்த பெண்ணை வந்துட்டு பாதுகாப்பா அவன் வரானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பெண்ணுக்கு பாதுகாப்பா அவங்க அப்பாலாம் கொஞ்சம் யாராச்சும் ஒரு ஆளை போட்டு பார்க்கலாம், இல்ல ஒரு ஹாஸ்டல்ல கூட போட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னு சொன்னா. அப்படி இல்லைன்னா போலீஸ்ல வந்துட்டு இவனை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா போலீஸ் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அவனை வந்துட்டு எப்படியும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்ல ஒரு வார்ன் பண்ணியிருப்பாங்க. அவன் ஒரு பயந்துருப்பான். போலீஸே நடவடிக்கை எடுக்கலன்னா உயர் அதிகாரிகள் இருக்காங்க, இல்ல பெற்றோர் சொல்லலாம். ஏன் அவங்க அப்பா வந்துட்டு அதை வந்து பெண்ணுக்கு தொந்தரவு கொடுக்குறான்? ஒருவேளை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்பா அம்மா, இதெல்லாம் வெளியில சொன்னா வந்துட்டு பெண்ணுக்கு தான் வந்துட்டு அது வெக்கக்கேடு உலகத்துல சொல்லுவாங்க, இந்த பெண்ணை வந்துட்டு ஃபாலோ இல்ல உள்ளூர் இருப்பான், அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், அவங்க வந்து மித்தவங்க ஏன் இப்படி போய் போலீஸ்லாம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி நினைச்சு இவரே வார்ன் பண்ணியிருக்காரு. ஆனா அவன் அதை வந்துட்டு அவன் ஈஸியா எடுத்துட்டான். இந்த பெண்ணை மறுபடியும் தொந்தரவு கொடுக்கறது, இந்த பிள்ளைக்கு எவ்வளோ வந்துட்டு ஹராஸ்மெண்ட்டாக இருக்கும், படிக்க முடியாது. இல்லை இந்த குழந்தை வந்து அவங்க டீச்சர்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம், இப்படி என்ன ஹராஸ் பண்ணுறான் டீச்சர்னு சொன்னால் அவங்க கூட ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இப்போது போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கொடுத்தாதானே அவனை நடவடிக்கை எடுப்பாங்க. இப்படி சட்டங்கள்லாம் இருந்தும் இன்னும் மக்களுக்கு வந்துட்டு தெரியவே இல்லை, அந்த சட்டம் என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இப்போ அதுதான் வந்துட்டு இப்போ புஸ்தகத்தில் இருக்குது, அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்குதே தவிர ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் நம்ம இதை பற்றிலாம் பேசுகிறோம். சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் வந்துட்டு என்னை பொறுத்த வரையும் நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் மக்கள்கிட்ட. சட்டம்னா இதுதான், இந்த சட்டப்படி ஒரு தண்டனை உண்டு அப்படிங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்தவரையும் இப்போ போலீஸ் வந்துட்டு போலீஸோட பிரைம் ஒர்க் என்னன்னா ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன். ஒரு குற்றத்தை வந்துட்டு நடக்காம தடுக்கணும், நடந்த குற்றத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிக்கிற வேலை, அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சம்பவமே நடக்காம தடுத்துட்டு அந்த குழந்தை உயிரோட இருக்கும், போலீஸ்க்கு வேலையும் கிடையாது. கரெக்ட் மேம். ஆனா இருந்தா கூட எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு பொண்ணோட அப்பான்னா எதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் அலைஞ்சிக்கிட்டு நம்ம பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படும், வருங்காலத்தை நினைச்சு கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சு ஒரு கவலையில வந்து அதை அப்படியே விட்டுறாங்க. இது ஒரு பெரிய பேரிகார்டா இருக்குல்ல மேம்? அதுதான் இப்போ உங்களுடைய வந்து இந்த மாதிரி உங்களுடைய நீங்க வந்து ஒரு பேரியர் உங்களுக்குள்ளே நீங்க வந்து பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படும், இல்ல வெளியில சொன்ன அவமானம், இப்படிலாம் நீங்க நினைச்சாதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுறாங்க. இப்ப போலீஸை பிளேம் பண்ணியும் ஒன்னா போறது இல்லை. நம்மளோட குழந்தைக்கு நம்ம தான் பாதுகாப்பு. நம்ம குழந்தை வந்துட்டு ஒன்று சொல்லும் போதே அதை பெற்றோர்கள் கேட்கணும். கேட்டு அதுக்குள்ள ரெமடியை வந்துட்டு நம்ம பண்ணி தான் தரணும். அந்த குழந்தை அதால காப்பாத்திக்கவே முடியாது. இப்போ ஒரு ஸ்கூல் போகிற பிள்ளைக்கு வந்துட்டு யாரு கூட துணை போக முடியும்? அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு யாரு? ஃபர்ஸ்ட் நம்ம பெற்றோர்கள் தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, எதுக்கு கேஸ் இருக்குது? இந்த மாதிரி எல்லா ரவுடியும் நம்ம பொண்ணை தொடுவோம், கொலை பண்ணுவோம், நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்ப யாரோட தப்பு இது? சமுதாயத்தினுடைய தப்பு, பெற்றோர்கள் தப்பு.
குழந்தை வந்து சொல்லும் போதே இம்மிடியேட்டா நம்ம போலீஸ்க்கு போய் இது வந்து வெக்கம், இது மானம் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு குழந்தையே இல்லாத போயிடுச்சு. இப்போ அவனோட லைஃபும் போயிடுச்சு. ஏன்னா இது வந்துட்டு இந்த சின்ன வயசுல ஒரு இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க, ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஆண் பெண் அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு க்ரஷ் இருக்கும் அந்த பொண்ணு பேர்ல இல்ல ஒரு பையன் பேர்ல. அது வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபோர்ஸபிளா இருக்க வேணாமே. எந்த பொண்ணையும் பார்க்கலாம், ரசிக்கலாம், அந்த பொண்ணு விருப்பப்பட்டா ஒருவேளை பேசலாம், விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது அந்த பொண்ணை விட்டு விலகிடணும். அதுதான் நல்லது. ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு போயிட்டு இப்போ உடம்போட உடம்பு உராசணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குற்றம் தண்டனை. ஏன் உடம்போட உடம்பு உராசணும்? ஏன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாமே நல்லா. இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்துச்சுனாவே ஆண்கள் தான் எல்லாம், அதாவது ஆணை ஒழுங்கா வளர்க்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஒரு பார்வையுமா இருக்கு. உங்க பார்வையில நீங்க இத்தனை ஆண்டு காலம் போலீஸ் அனுபவத்துல இருந்திருப்பீங்க, ஒரு பையனை எப்படிலாம் வளர்க்கணும், இவன் வந்து இந்த இடத்துல சரியா இருக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் கிட்ட, ஆண்களுடைய பெற்றோர்களை அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லன்னா 6 வயசுல இருந்து 14 வயசு வரையும் இருக்கக்கூடிய குழந்தைங்களை கட்டாயம் பள்ளிக்கூடம் அனுப்பணும். அவங்களுக்கு படிப்பு தேவை. அந்த குழந்தைங்களை வந்துட்டு எந்த வேலைக்கும் அனுப்பக்கூடாது, அதே மாதிரி வீட்லயும் வச்சிருக்க கூடாது. அந்த குழந்தைங்களை வீட்டு வேலைக்காக வச்சுக்கிறது, அம்மா அடுத்த குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, இல்லாட்டா ஸ்கூலுக்கு கம்பல்சரியா அவங்க குழந்தைங்க தான். 18 வயசு வரையும் அவங்க சிறார் தான், இளைஞர்கள் தான், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பா அம்மா தான் அந்த குழந்தைங்களை நம்ம வளர்க்குறதுல. இப்போ இந்த பையனே இவன் போய் ஒரு மீனவனா இருந்திருக்கான்னா அவன் போய் நிச்சயமா சம்பாதிப்பான். அவன் சின்ன வயசுலேயே ஒருவேளை கடலுக்கு போயிருப்பான், அவங்க அப்பா அம்மா அழைச்சிட்டு போயிருப்பாங்க. 6 வயசுலேருந்து 14 வயசு வரையும் ஒருத்தன் ஸ்கூலுக்கு போயிட்டான்னா நிச்சயமா அவனுக்கு ஒரு ஒழுக்கம் வரும். ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் அவன் படிக்கும்போது மாரல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அவனுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். இந்த மாதிரி தப்பான வேலைக்கு போகவே மாட்டான். இன்னைக்கு நம்ம கோ எஜுகேஷனில் நம்ம படிக்கிறோம், ஈவன் காலேஜில் படிக்கிறோம். எந்த கோ எஜுகேஷனில் படிக்கக்கூடிய எந்த ஆண் பெண்ணும் இந்த மாதிரி வயலண்ட்டாக போகிறதே கிடையாது, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்க, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸ் பாருங்க, எவனோ ஒருத்தன் தெரியாதவன். இப்போ நம்ம கரூர் ரேப் கேஸ் பாருங்க, எவனோ ஒருத்தனோட ஃப்ரெண்ட்ஷிப், கிளாஸ்மேட் கிடையாது. அது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா, ஒரு பசங்க தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு பாய்ஸ் ஸ்கூல்லே படிச்சதுனால ஒரு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, அந்த அப்ரோச் தெரியல, அதனால ஏதோ கொஞ்சம் வைல்டா நடந்துக்கிறாங்க. அந்த சைக்காலஜிக்கல்ல வந்து இந்த மாதிரி அப்படி கிடையவே கிடையாது. ஈவன் நாங்களாம் கோ எஜுகேஷன் தான் படிச்சோம், நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, இப்போ வரையும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தாட்டே வராது. நம்மளுடைய ஒரு கொலைக்கு இல்லை நம்மளுடைய கிளாஸ்மேட்னு சொன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருப்பான். இப்போ மித்த காலேஜ் வந்துட்டு நம்மளோட பொண்ணை கிண்டல் அடிச்சாலும் அந்த காலேஜ் வந்து அந்த கிளாஸ்மேட் வந்து விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பா இருப்பான். எந்த கிளாஸ்மேட்டும் இப்படி வயலண்டா போகவே மாட்டாங்க. அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஒருவேளை வந்துட்டு கொலை பண்ற அளவுக்குலாம் போகவே மாட்டாங்க. அந்த ஆனாலும் இப்போ லவ் பண்ணுவாங்க, மேரேஜ் எல்லாம் பண்ணிப்பாங்க. ஆனா இவன் வந்துட்டு ஒரு சைக்கோ, இவனுக்கு சின்ன வயசுலேயே வேலைக்கு போறான், இவன் காசை பார்த்துறான், இவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் வந்துடும், கஞ்சா குடி எல்லாமே வந்துடும். அப்போ அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி பெண்களை பார்க்கும் பொழுது உடனே ப்ரப்போஸ் பண்ணுவான். அவனுக்கு ஒரு ஒழுக்கமே இருக்காது, அவனை யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்லயும் கட்டுப்பாடு கிடையாது. அவன் சம்பாதிச்சு கொடுப்பான் அந்த சின்ன வயசுல இருந்து. அதனால பிள்ளை சம்பாதிக்கிறான், அவனை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டாங்க. அவனால ஒரு பணம் வரும், அதனால அந்த குடும்பம் வந்து வாழும். அதனால அந்த பெற்றோர்கள் கண்டிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து குழந்தைங்களை வந்துட்டு அந்த சிறு பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புறதுனால, அவன் காசை பார்க்கறதுனால, அந்த பெற்றோர்கள் அந்த சம்பளத்தில் வாங்கி சாப்பிட்றதுனால அவனை ஒழுக்கமாக வளர்க்கவே மாட்டாங்க. அவன் அந்த வயசுல காசு பார்த்தவொடனே அவனுக்கு கெட்ட பழக்கங்கள் வந்துடும், கெட்ட நண்பர்கள் வந்துருவாங்க, ரவுடிசம். அதே மாதிரி இது மாதிரி பெண்களை போய் கிண்டல் பண்றது, கேலி பண்றது. நீங்க வேணா பாருங்களேன், அது ஒரு கிளாஸ்மேட் உட்காந்துட்டு ஒரு பெண்ணை கிண்டல் அடிக்க மாட்டான். இந்த மாதிரி தெருப்பூரிக்கெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களை கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, இந்த மாதிரி ஊர் சுத்துறவன், இந்த மாதிரி ரவுடி பயலுங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதனால அவன் வளரும் போதே வந்துட்டு அந்த குடும்பம் தான் பொறுப்பு. கட்டாயம் அவனை பள்ளிக்கூடம் அனுப்பணும். ஏன்னா பள்ளிக்கூடம் அனுப்பாம இருக்கிறதுனாலதான் இந்த பசங்க வந்துட்டு இப்படி வளர்ந்து இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான செயலை பண்றான். அதனால நம்ம சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பெற்றோர்கள் கட்டாயம், நம்ம இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போய் ஒரு வீட்டில் போய் அந்த குழந்தை ஏன் நீ படிக்க வைக்காம இருக்கிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. இது வந்து கட்டாயம் 6 வயசுல இருந்து அவங்க சிறுவர்கள் தான், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க குழந்தைங்க, அவங்க என்ன பண்றோம் அதனுடைய விளைவு என்னன்னே தெரியாது. அப்ப யார் பொறுப்பு? குழந்தைங்களுக்கு 6 வயசுலேருந்து 14 வயசு வரையும் கம்பல்சரியாக ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்படி இல்லைன்னா இவங்க வேலைக்கு அனுப்புனா அது வந்து சைல்டு லேபரில் வரும். அந்த எம்ப்ளாயர் வேலை கொடுக்குறவனும் தண்டனைக்குள்ளாவான், இந்த பெற்றோர்களும் தண்டிக்கப்படுவார்கள். அது தெரியல.
சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க பெண்களோட பெற்றோர் வந்து ஏதாவது ஒரு குற்றம் நடந்துச்சு, இல்ல இந்த மாதிரி தொந்தரவு குடுக்குறாங்க அப்படின்னா, போலீஸ்ல போய் சொல்லணும் அப்படின்ற மாரி சொன்னீங்க. போலீஸ்ல போய் சொல்லி ஒரு கேஸ் கூட போட்டா கூட, நீதிமன்றத்துல ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா, இப்ப டக்குன்னு போயிட்டு ஒரு 1 நாள்லயோ, 2 நாள்லயோ அந்த பிரச்சனை முடிஞ்சுட்டு வந்துச்சுன்னா, ஓகே அந்த பெற்றோர்களும், ஓகே அடுத்த வேலைய பார்க்கலான்ற மாரி போவாங்க. ஏதோ ஒரு ஹராஸ்மென்ட் கேஸோ அப்படி வந்துருச்சுன்னா, நீண்ட நாட்களுக்கு போறது, அது கூட ஒரு பெற்றோரோட வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி, இது டெய்லி கோர்ட் கேஸ் எவன்ப்பா அலைஞ்சிட்டு இருக்குது அப்படின்றத ஒரு காரணமா சொல்லி கூட கேஸ் குடுக்காம அப்படியே விட்டுறாங்க இல்லையா மேம்? இத பத்தி என்ன? இல்ல இப்போ கேஸ் கொடுத்த உடனே ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல MSW படிச்ச கவுன்சிலர்ஸே இருக்காங்க, போஸ்ட் பண்ணி கவர்மெண்ட்லயே போஸ்ட் பண்றாங்க. அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இப்போ உடனே இப்ப நிறைய கேசஸ் நாங்களும் பார்த்திருப்போம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை. ஏன்னா இப்ப நான் ரிட்டையர்ட் ஆன பிறகும் நிறைய அப்பா அம்மா என்கிட்ட சொல்றாங்க, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அந்த க்ரஷ் வந்து அவங்க கூட வந்துட்டு வெளியே சுத்துறது அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது படிப்பை விட்டுட்டு, அப்ப நம்ம பேசுறோம் அந்த பையனை நாலாமே வார்ன் பண்ணியிருக்கிறேன். நீ ஒரு FIR விழுந்தா நிச்சயமா நீ எந்த வேலைக்கும் போக முடியாது, நீ படிச்ச எந்த பிரயோஜனம் கிடையாது, உனக்கு இது படிக்க வேண்டிய வயசு, அந்த பொண்ணு வந்துட்டு படிக்க வேண்டிய வயசு, நீ படிச்ச பிறகு ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையை வந்துட்டு முடிவு பண்ணலாம். இப்ப அப்பா அம்மாவுடைய பாதுகாப்புல இருக்கிற நீ எந்த பணமும் கையில கிடையாது, படிப்பு. அதனால நீ இப்போ போயிட்டு நீ லவ் பண்ணிட்டு வெளியில போனீங்கன்னா உன்னால எப்படி தனியா நின்று வாழ முடியும் அப்படின்னு நம்ம அந்த பசங்களுக்கு நம்ம சொல்றோம். அது மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும். இப்போ ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்தாலும் அந்த பையனுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். உனக்கு விரும்பாத பொண்ணை நீ எதுக்குப்பா விரும்புற, இது தப்பு சட்டப்படி. நீ ஜெயிலுக்கெல்லாம் போச்சுன்னு சொன்னா நாளைக்கு இதோ இப்போ மர்டர் பண்ணிட்டான், நாளைக்கு அவனுக்கு எப்படி லைஃப் இருக்கும்? இப்ப இதுல மரண தண்டனை கொடுக்கலாம், இல்ல லைஃப் கன்விக்ஷன். அவன் ஒரு பிரயோஜனமே கிடையாது, அவன் லைஃபும் போச்சு, இந்த குழந்தை படிக்கிற குழந்தையோட லைஃபும் போயிடுச்சு, அவங்க அப்பா அம்மாவுக்கும் எவ்வளவு பெரிய லாஸ். என்ன இதனால பிரயோஜனம்? இதை நம்ம கவுன்சிலிங்கா கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்தாலே நிச்சயமா ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல டெஃபினட்டா கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த பசங்களுடைய மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. பிடிக்காத வற்புறுத்தி ஒரு பெண்ணை வந்துட்டு நீ வந்துட்டு ஃபாலோ பண்றதோ இல்ல தொடர்றதோ இது சட்டப்படி தப்புப்பா, ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. மறுபடியும் தொடர்ந்தான்னு சொன்னா நிச்சயமா கேஸ் போடுவாங்க. அது வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு புரலாங் பண்றாங்க எது பண்றாங்கன்னு தெரியாது. நிச்சயமா போலீஸ் அவன் தெரிஞ்சாலே இப்ப நம்ம சொல்றோம்ல, ஒரு கை காலை உடைப்பாங்க, நிச்சயமா உடைப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரவுடி பயல்கள் விட்டு வைக்க மாட்டாங்க. அவனுக்கு அந்த வலியை ஏற்படுத்தணும். அவன் சொல்படி கேட்கணும், இது சட்டம் இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு மீறி தப்பு பண்றான்னா நிச்சயமா போலீஸ் வந்துட்டு 3rd டிகிரி மெத்தட் தான், அவனுக்கு உததான், அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதனால அவன் அடங்குவான், அடக்க முடியும், நிச்சயமா அடக்க முடியும். அவன் போலீஸ்க்கு அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவனை உதைச்சி நல்லா திருத்திருப்பாங்க போலீஸ். அவன் மறுபடியும் செய்ய மாட்டான், அந்த வேலையை செய்ய மாட்டான். மேம், பொதுமக்களிடையே ஒரு கருத்து வந்து நிற்கிறது. ஏதாவது இப்போ நீங்க சட்டம் கூட படிச்சு சொன்னீங்க, பாலியல் வன்கொடுமை ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா சட்டத்தின்படி ஆயுள் தண்டனை மட்டும் தான் இருக்கு. அதாவது ரேப் அண்ட் மர்டர் பண்ணாதான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது இருக்கு. பொதுமக்கள் கிட்ட வழக்கமா போய் ஏதாவது கேட்கும்போது பாலியல் வன்கொடுமை ஏதாவது ஒருத்தர் பண்ணாவே அவங்களுக்கு டேரக்டா தூக்கில போட்டுருங்க அப்படின்னா இந்த மாதிரி குற்றம் நிகழறது இல்லையா? நீங்க வந்து தண்டனையை கடுமையாக்குனீங்கன்னா தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கண்டிப்பா மாத்தி ஆகணுமா இல்ல இதுவே கரெக்டா? இல்லங்க, அதாவது சட்டம் எல்லாம் போதுமானதா இருக்குது. இப்போ ஒருத்தன் ஆயுசு முழுக்க ஆயுள் தண்டனைன்னு என்ன, அவன் ஆயுசு முழுக்க உயிரோட அவனுக்கு கல்யாணம் இருக்காது, குடும்பம் இருக்காது, ஃபேமிலி பார்க்க முடியாது. அந்த சிறை தண்டனைங்கிறது ரொம்ப கொடுமையானது. ஒரு அறையில ஒருத்தனை போட்டு வச்சிருந்தான்னு சொன்னா அவன் ஆயுசு முழுக்க அவன் எப்படி இருக்கான், அதுலயே நலிஞ்சி மெலிஞ்சி அவன் செத்துதான் போவான். அதனால ஏன்னா அவன் உணரணும். இப்போ உடனே வந்துட்டு அவனை தூக்கில போட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாவே அவனுக்கு தெரியவே தெரியாது, அந்த நிமிஷமே முடிஞ்சிடும். ஆனா அவன் மறுபடியும் மித்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். இப்போ ஜெயிலுக்கு சின்ன சின்ன குற்றம் பண்ணிட்டு போவான், அவனுக்கு சொல்லுவான், பாரு நான் தெரிஞ்சோ தெரியாமல இந்த தவறை பண்ணிட்டேன், நீ அதை பண்ணாதன்னு சொல்லுவான். அவன் 10 பேருக்கு உதாரணமா இருப்பான். அவன் பிள்ளை வந்துட்டு அவன் அந்த ஊரே வந்துட்டு இவனால வந்துட்டு திருந்தும். ஏன்னா ஒரு பெண்ணை தொட்டா இதுதான் கெதி அப்படின்னு அவனை உயிரோட வச்சு அவன் அந்த அந்த சிறைச்சாலையில போடுறதே அவனுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டா இருக்கும். அவன் செத்து போயிட்டா உடனே செத்து போயிடுவான். இப்போ ஏன்னா இப்போ எல்லா கேஸுக்கும் அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு மொலஸ்டேஷன், பெண்களை மானபங்கம் படுத்துறது, தொடர்றது. இப்போ நம்ம பாலிடிக்ஸ்லேயே பார்க்குறோம், பெரிய பெரிய அதிகாரிகள்ல இருந்து ஆட்சியாளர்கள்ல இருந்து ஒரு பெண்ணை வந்துட்டு ஈஸியா தொடுறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? சட்டம் ஏற்றவங்களுக்கு தெரியாதா? ஒரு பெண்ணுனாலே ஒரு மாமிசம், ஒரு காம பொருளாக தான் பார்க்குறானுங்க. அப்போ எல்லாருக்கும் தான் அந்த மாதிரி. இப்போ ஃபாரின்ல போனால் ஒரு பெண்ணை தொட்டா அவ ஒரு திருடு பண்ணிட்டா கையை வெட்டணும்னு சொல்கிறான், இல்லை ரேப் பண்ணிட்டா தலையெடுக்கணும்னு சொல்கிறான். ஆனால் அங்கேயும் ரேப்பு தான் நடக்குது, அங்கேயும் தப்பு தானே செய்கிறான். மனுஷன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு அந்த க்ரஷ் இருக்குது, பொம்பளைங்க மேலே இல்லை ஆம்பளைங்க மேலே அந்த அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. விருப்பப்பட்டவங்க வந்துட்டு நீங்கள் ஒரு கன்சர்ன் கொடுத்து ஒரு பொண்ணோட நீ இருந்தால் தப்பு இல்லைன்னு சொல்லுது. ஈவன் கோர்ட்டே சொல்லுது. ஈவன் அடல்ட்ரி, புருஷன் இருந்து இன்னொருத்தனோட வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுது.
அதனால இது வந்துட்டு அந்த செக்ஸோ அல்ல வந்து மேலே ஒருத்தங்க மேலே இருக்கக்கூடிய க்ரஷ், அந்த அட்ராக்ஷனோ, இந்த காம உணர்ச்சிகளோ வந்துட்டு இது வந்துட்டு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒருத்தர் விரும்பினா கம்ப்ளைண்ட் இல்லைன்னா அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சட்டம் சொல்லுது. அதே சமயத்தில் விரும்பத்தகாத ஒரு பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் அது வந்துட்டு தண்டனைக்குள்ளார சட்டமாக மாறுது. அதனால இது இயற்கை. ஒரு ஆணோ பெண்ணோ அட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு இயற்கை. அதனால எல்லாருமே வந்துட்டு நம்ம மரண தண்டனை கொடுக்க வேணாம். அவனுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை இருந்தாலும் இப்போ பாருங்களேன், பில்கிஸ் பானு கேஸ்லலாம் அந்த பொண்ணை ரேப் பண்ணி, அந்த அம்மா ப்ரெக்னென்ட் லேடி, அந்த குழந்தைய போட்டு சவுத்தில் அடித்து கொண்டு அவள் வீட்டில் 10 பேருக்கு மேலே கொண்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அவங்க 10 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு நன்னடத்தைன்னு வெளியில் விடுறாங்க. அப்போ நன்னடத்தைன்னா அப்போ ஜெயிலில் வந்துட்டு ரேப் பண்ணிகிட்டே இருப்பாங்களா? அங்கே யாருமே இல்லையே, நன்னடத்தையாக தான் இருக்க முடியும், வேற எப்படி இருக்க முடியும்? அதுக்கு வந்து வெளியில் விட்டுறாங்க. ஈவன் கொலை பண்ணாலும் ஒரு சடன் ப்ரொவகேஷன், மனைவி ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசுவா, இவன் ஒரு அடிப்பான்னு தெரியாமல் இறந்து போயிடுவான். அது ஒரு சடன் ப்ரொவகேஷன் சொல்லிட்டு அவன் ஜெயிலுக்கு வரும்போது அவன் நன்னடத்தையோடு இருந்தா இப்போ அண்ணா பிறந்த நாள் எல்லாம் நம்ம வெளியில் விடுறாங்க கவர்மெண்ட். அதை மாதிரி இதெல்லாம் வந்து சட்டம் வந்துட்டு ஒரு குற்றவாளிக்கு வந்துட்டு பாதுகாப்பாக தான் இருக்குது. ஆனால் வந்து உடனே வந்துட்டு ஈவன் இப்போ கோர்ட்டில் போனால் சாட்சிகள் வந்துட்டு பிறண்ட சாட்சியாக மாறிடுவாங்க. இல்லை ரொம்ப நாளாக கேஸ் ப்ரொலாங் பண்ணும்போது சாட்சிகள் மறந்துடுவாங்க, சொல்கிறதுக்கு மாறி சொல்லுவாங்க. அதனால் இப்போ 1000 குற்றவாளிகள் வந்துட்டு தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் நம்முடைய சட்டத்தினுடைய கோட்பாடு. அதாவது சந்தேகத்துக்கு இடமின்றி குற்றம் நிரூபிக்கப்படலை அப்படின்னு விடுதலை பண்ணுறாங்க. ஏன் இந்த ஜஸ்வந்த் கேஸில் அவரை போய் வந்துட்டு ஹைகோர்ட் வரையும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவே வந்து பரண்ட சாட்சியாக மாறுறார். அவங்க அப்பாவே மாறிடுறார். அம்மாவை கொல்றான், அந்த சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொல்றான். ஆனால் கீழ்கோர்ட்டு தண்டனை, அவனுக்கு தூக்கு தண்டனை, மறுபடியும் மேல் கோர்ட்டு ஹைகோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அவங்க வந்து அவனை வந்து விடுதலை பண்ணுறாங்க. இது யார் என்ன பண்ண முடியும்? சட்டம் இருக்குது, மரண தண்டனை புத்தகத்தில் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஜட்ஜஸோடைய நீதிபதிகளுடைய வாயிலிருந்து வரதான் சட்டம். அவங்க அந்த கோர்ட்டை அந்த கேஸை எப்படி விசாரித்து அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுக்கறது தான் தண்டனை தவிர புஸ்தகத்தில் எல்லாமே எழுதி வைக்கப்பட்டது தான் இது. ஆனால் இன்னைக்கு ஒரு கேஸை விசாரணை பண்ணி அந்த நீதிபதி என்ன தண்டனை கொடுக்குறாரோ இல்லை விடுதலை பண்ணுறாரோ அதுதான் சட்டம். அதை யாரும் வந்துட்டு கேட்கவே முடியாது. என்னன்னா தண்டனையும் கரெக்டாக தான் இருக்குது, சட்டம் கரெக்டாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் தனி மனித ஒழுக்கத்தோட இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறைக்கப்படும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க. தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம போலீஸ்க்கு நான் சொல்லும்போது, ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸராக நான் சொல்லும்பொழுது அதாவது இப்போ சட்டங்கள் இருக்குது. நம்ம போலீஸ் வந்து ஒரு 10 செக்ஷன் தான் நம்ம போடுவோம். நார்மலாக ஒரு மர்டர் இருக்கும், ஒரு திருடு இருக்கும், இல்லை ஒரு ரேப் இருக்கும், இல்லை ஒரு பொம்பளைங்களை மானபங்கப்படுத்துறது, இது மாதிரி ஒரு ரொட்டீனாக ஒரு 10 செக்ஷன் தான் வந்துட்டு போடுவோம். நம்ம போலீஸ் என்ன பண்ணலாம், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணுறதுக்கு அது ஒரு போர்டு வைக்கலாம், அழகாக பெயிண்டில் எழுதி, மக்கள் கூடக்கூடிய இடம், ஒரு சினிமா தேட்டர் இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டு, இதில் வந்துட்டு ஒரு போர்டு வைக்கலாம். இல்லை வந்துட்டு இப்போ நம்ம சினிமா வந்து இப்போ இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு போகிறாங்க, அந்த சினிமாவில் ஸ்லைடு போடலாம்ல, ஒரு 2 நிமிஷம் அதை ஸ்லைடு போடுங்கன்னா ஒரு 10 செக்ஷன், இது ஒரு ஸ்க்ரோல் மாதிரி ஒரு 2 லைன் எழுதி, ஒரு பொண்ணை தொட்டா இதுதான் தண்டனை, ஒரு பொண்ணை வந்துட்டு இதை மாதிரி வந்து ரேப் பண்ணால் இதான் தண்டனை, இது ஒரு லைனில் எழுதி அந்த தண்டனை எழுதி அதை மாதிரி ஒரு பப்ளிக் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரு பயம் வரும் அவங்களுக்கு. ஒரு பொண்ணை தொட்டா அது தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு பண்ணுறாங்க எல்லாருமே. ஆனால் அது தப்பு, அது சிறை தண்டனை உண்டு. இதெல்லாம் எழுதி ஒரு போர்டு வைக்கலாம், அல்லது வந்துட்டு ஒரு ஸ்க்ரோல் போடலாம். நம்ம ஒரு லோக்கல் டிவியில் இதை போட்டுக்கிட்டே இருக்கலாம், அவங்கள்ட்ட கேட்கலாம், அதுக்காக ஒரு பணம் கட்டலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு வந்து மொபைல் கவுன்சிலிங்னு இருக்கும். நாங்கள் போய் அந்த ஸ்பாட்லேயே போயிட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ உங்கள் தொழிலாளர் இப்போ வந்துட்டு சைல்ட் லேபர் இருக்காங்கன்னா உடனே நீங்கள் வைக்கக்கூடாது, இது குற்றம் அப்படின்னு நாங்கள் அந்த கடத்தரெல்லாம் போயிட்டு நாங்கள் மைக்கில் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போ கிராமங்கள் தோறும் ஒரு போர்டு வைக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், பெற்றோர்கள் பார்ப்பாங்க, இந்த தான் பிள்ளைங்களை வந்துட்டு வளர்ப்பாங்க. நீங்கள் ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா எந்த கவர்மெண்ட் வேலைக்கும் போக முடியாது. நீங்கள் 24 hours வந்துட்டு நீங்கள் ரிமாண்டில் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த வேலைக்கும் போக முடியாது. அப்போ என்ன படித்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நம்ம ஒரு அவேர்னஸை வந்துட்டு உண்டு பண்ணணும். யார்? போலீஸ் உண்டு பண்ணணும். ஏன்னா நான் சம்பவம் நடந்த பிறகுதான் நான் குற்றவாளியை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது வேணாமே. சம்பவம் நடக்காமலே பார்த்துக்கலாமே. நடந்த பிறகு அவ்வளோ லாஸ் ஆன பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்குறது என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்?
அதனால ப்ரிவென்ஷன் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கட்டாயமா போலீஸ் வந்து எடுத்தே ஆகணும். இப்ப இந்த மாதிரி இப்போ பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு போறாங்கன்னா ஒரு ரோந்து போகலாங்க. பெண்கள் வந்துட்டு நிற்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு போலீஸ் ஒரு காலையிலேயும் மாலையிலேயும் அந்த இடத்துல நிற்கலாம். இதெல்லாம் எங்கள் காலத்தில் நாங்கள் டியூட்டி போடுவோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மேம், இது வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து போதையால் தான் நிகழுது. குடிச்சிட்டு போகிறாங்க, இல்லை கஞ்சா அடிச்சிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி தான் நிறைய நிகழுது. ஆனால் இந்த சில குற்றவாளிகளுக்கு இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க வந்து காசு வாங்கிட்டு அவங்களெல்லாம் விட்டுறாங்க அப்படின்னு காவல்துறை மேலேயே ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வருது. காவல்துறை நினைச்சா இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிடலாம், ஆனா காவல்துறை இதுக்கு கொஞ்சம் உறுதுணையா இருக்க மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. அது பத்தி என்ன? அது எனக்கு அந்த அனுபவம் உண்டு. நான் ப்ரொஹிபிஷன் ஏடிஎஸ்பி நாகப்பட்டினத்துல இருக்கும்போது என்னன்னா, இப்ப நான் எங்க இருந்தோ போறேன் டிரான்ஸ்ஃபர்ல, நான் ப்ரொமோஷன்ல போறேன் அங்க ப்ரொஹிபிஷன். ஆனா அங்க இருக்கிற போலீஸ் அந்த ஊருக்காரங்க தான். அவங்களுக்கு கட்டாயம் யாரு சாராயம் வச்சிருக்கான், யாரு கள்ளச்சாராயம் விற்கிறான், எவன் கஞ்சா விற்கிறான் எல்லாமே தெரியும் போலீஸுக்கு. ஆனா அவங்களே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இப்போ நம்ம போலீஸ் ரெய்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்களே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, எங்க போலீஸே கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து உண்மைதான். ஆனா இதுல 4 போலீஸ் நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு போலீஸ் இல்ல 2 போலீஸ் கெட்டவரா இருந்தாலும், மாமூல் வாங்குறவரா இருந்தாலும். ஏன்னா நான் என்ன சொல்றேன், பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க போலீஸே பிளேம் பண்ணிட்டே இருக்க வேணாம். உங்க தெருவில் தானே விற்கிறான், உங்க கிராமத்தில் தானே விற்கிறான், உரத்தை வித்து தானே விஷ சாராயம் 60 பேரை கொள்றான். அப்ப அவங்கள உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? ஏன் இப்ப நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ உங்களுக்கு நாங்க தகவல் கொடுத்தா நீங்க சொல்லிடுவீங்க, நீங்க போன பிறகு எங்கள்கிட்ட அவங்க சண்டை போடுவாங்க. அப்ப ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? உன் வீட்டு புருஷன் உன் வீட்டு பிள்ளையை தானே அவன் கெடுக்கிறான். அப்போ இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இப்ப அவன் நல்ல சாராயம் குடிச்சானா கள்ள சாராயம் குடிச்சானு தெரியாது. ஏன்னா கவர்மெண்டே டாஸ்மாக் திறந்து வச்சிருக்குது. அப்ப இவன் என்ன பண்றான், இவன் டாஸ்மாக்ல தான் குடிச்சிட்டு வரானா இல்ல போய் கள்ள சாராயம் குடிச்சிட்டு வரான்னு தெரியாது. அப்போ சரி விடு, இதை மாதிரி வீக்காக இருக்கிற போலீஸு சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு மாமூல் வாங்குறது. அது உண்மைதான். அந்த காலத்துலாம் பயந்தான் சட்டத்துக்கு. அப்போ மதுவிலக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸுக்கு பயந்தான். ஒருத்தன் குடிக்கிறான்னு சொன்னா அவன் பாட்டுக்கு ஒதுங்கி போனான். இப்போ நம்ம தான் அவனை பார்த்து ஒதுங்க வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு சட்ட ரீதியாக குடிக்கலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து டாஸ்மாக் வச்சிருக்காங்க. இவன் கள்ள சாராயம் குடிச்சானா நல்ல சாராயம் குடிச்சானான்னு தெரியவே இல்லை. அப்ப போலீஸ் அதுக்கு என்ன மக்கள் என்ன பண்றது? போலீஸ் மக்கள் தான். போலீஸ் வந்துட்டு இப்போ இங்க ரெய்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இடத்துல விற்பான், இன்னொரு இடத்துல நாங்க ரெய்டு. எங்களுக்கு வந்துட்டு எல்லை பெருசு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு ஒரு 4 சப்டிவிஷன் இருக்கு. ஒரு டிஎஸ்பி கண்ட்ரோல்ல ஒரு விங் இருக்கும், ப்ரொஹிபிஷன் விங். ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு 2 எஸ்ஐ, இல்ல ஒரு 10 கான்ஸ்டபிள்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒருத்தவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு இது லீவ்ல போயிடுவாங்க, இல்ல ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க சிக்ல போவாங்க, லீவ்ல ஏதோ போயிடுவாங்க. அந்த 4 பேரை வச்சுட்டு அந்த சப்டிவிஷன் முழுசும் நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இதுல பங்கு உண்டு. அதே சமயத்துல நம்ம பொதுமக்களுக்கு வந்துட்டு அந்த அவேர்னஸ் இருக்கணும். பொதுமக்கள் இது வெளியில வந்தாதான். நீங்க ஒருத்தனுக்கு ஏன் பயப்படுறீங்க? ஒருத்தன் வந்து வித்து தானே வந்துட்டு உங்களோட குடும்பத்தை கெடுக்கிறான். உங்களோட குடும்பத்துல அவ்வளோ காசு கொண்டு அவன்கிட்ட கொடுத்து அவன் பெரிய பணக்காரனா இருக்கிறான், நீங்க ஏழையாவே இருக்கிறீங்க. புருஷன் அடிப்பான் வந்து, இல்ல புள்ள குடிச்சிட்டு வந்து அடிப்பான்னு நீங்க பயப்படுறீங்க. அப்படி நினைக்கவே கூடாது. பெண்கள் நீங்க என்ன பண்ணணும், ஒன்று கூடி நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு சொல்லணும். அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கலன்னா உயர் அதிகாரி இருப்பாங்க, எஸ்பி இருப்பாங்க, இல்ல டிஐஜி இருப்பாங்க. போகணும், ஒரு 10 பெண்கள் துணிஞ்சு போகணும். இவன் கள்ள சாராயம் விற்கிறான் இல்ல கஞ்சா விற்கிறான், இவனை போலீஸ் பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா டெஃபினட்டா அதிகாரிகள் வந்துட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்க பயப்படுறவங்க யாருன்னா அதிகாரிகளுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இந்த பனிஷ்மெண்ட் அதிகமான உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். வேற யாருக்கும் இந்த போலீஸ் பயப்படாது. அவன் மேல பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு சஸ்பெண்ட் பண்றாங்க, ஒரு சார்ஜ் கொடுக்குறாங்க, அதிகாரிகளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா பயப்படுவாங்க. அதனால கட்டாயமா நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா அதிகாரி நீங்க பாருங்க, டெஃபினட்டா அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க. பொதுமக்களுக்காக தான் போலீஸ். போலீஸ்க்காக வந்துட்டு பொதுமக்கள் கிடையாது. உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட். பொதுமக்கள் நீங்க துணிஞ்சு வெளியில வரணும், உங்க குடும்பத்தை காப்பாத்த, உங்க பிள்ளைங்களை காப்பாத்த. ஒருத்தன் கஞ்சா விற்கிறான் இல்ல ஒருத்தன் குடி கள்ளசாராயம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இந்த டாஸ்மாவுக்கு எதிர்ப்பா நீங்க போராட்டம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மதுவிலக்கு இருக்கும்பொழுது ஆண்கள் அன்னைக்கு நல்ல தெம்பா இருந்தாங்க, நல்ல விவசாயம் பண்ணாங்க. இப்ப வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. கள்ள சாராயம் குடிச்சாலும் சரி, நல்ல சாராயம் குடிச்சாலும் சரி, உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இறக்க தான் செய்யறாங்க. அதுல இருந்து மீண்டு வரவே முடியல குடியில இருந்து. அதுக்கு யார் காரணம்? அரசாங்கமும் காரணம். அரசாங்கத்துக்கு வந்துட்டு பணம் போகணும். இப்போ போலீஸ் வந்துட்டு கள்ள சாராயத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நல்ல சாராயத்தை நாங்கள் வித்து தரணும். அப்போ எப்படி? சாராயம் தானே,
உங்கள் பொதுமக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. உங்கள் பொதுமக்களை வந்துட்டு அழிச்சிட்டு அதில் ஒரு காசு பண்ணணும்னு சொன்னால், அப்போ அதில் வந்து தேன் எடுக்கிறவன் புறங்கை இனக்கிறான். போலீஸ் நம்மளும் கொஞ்சம் அதில் லஞ்சம் வாங்கிட்டு போவோமே அப்படின்னு வாங்குறான். கள்ள சாராயமா நீ ஓட்டு, கஞ்சாவா நீ ஓட்டு. இந்த பெண்களுக்கு எதிரான குற்றத்தை பற்றி பெற்றோர்கள் என்ன செய்யணும், அந்த பெண்கள் என்ன செய்யணும், இல்லை சமுதாயமாக மக்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப விரிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பயந்துமைக்கு. நன்றி, வணக்கம்.